கூகுள் பேல இருக்கக்கூடிய ஆட்டோ பேமெண்ட்டை எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கிறதுக்கான ப்ராசஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட்டோ பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஆட்டோ பே செட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து காட்டும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே நீங்கள் எதுக்கெல்லாம் ஆட்டோ பே செட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இங்கே ஷோ ஆகும். இப்போ நீங்கள் எந்த ஆட்டோ பே வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ண நினைக்கிறீங்களோ அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணாலுமே கேன்சல் ஆட்டோ பே இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. அப்படி கேன்சல் ஆட்டோ பே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உள்ளார போனோடனே காமிச்சிருக்கும், அதுக்கப்புறம் காமிக்காம இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திருப்பி அந்த ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்சல் ஆட்டோ பே அப்படின்னு வந்து காட்டும். அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ணிட்டு அதில் எஸ் கேன்சல் ஆட்டோ பே அப்படின்னு நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட யூபிஐ நம்பர் வந்து கேட்கும், அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ பே வந்து கேன்சல் ஆகிடும். ஒன்ஸ் கேன்சல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் வந்துருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கேன்சல் பண்ண அந்த ஆட்டோ பேமெண்ட் வந்து இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம், கேன்சல்ட் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கோம். இப்போ கூகுள் பேல நீங்கள் வந்து ஆட்டோ பே லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி தான் வந்து கேன்சல் பண்ணணும். இதுதான் ப்ராசஸ். இதை நீங்கள் பண்ணாலே கேன்சல் பண்ணிடலாம். பட் உங்களுக்கு ஒரு வேளை கேன்சல் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஆப்பில் வந்து கூகுள் பே வந்து கனெக்ட் பண்ணி ஆட்டோ பேவாக செட் பண்ணீங்களோ அந்த ஆப்லேயே டைரெக்டாக போயிட்டு நீங்கள் வந்துட்டு கேன்சல் பண்ணிடுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ மூலியமாக ஆட்டோ பே வந்து எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.